the world hear his word. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று என்னாகமம் 23:23 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பெரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பழங்குடி மக்களுக்கு மிஷனரியாக இருந்தவள் லாரி ஆண்டர்சன். ஒரு நாள் அவள் தன்னுடைய வழக்கமான காலை ஜெப தியான நேரத்துக்கு அமைதியான ஒரு இடம் தேடி ஒரு ஆற்றங்கரையில் வந்து அமர்ந்தாள். அமைதியாக வேதத்தை வாசித்து தியானித்து முடித்தவுடன் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தாள். அவள் கண்களை மூடி இருந்தபோது ஆற்றின் தண்ணீரில் நீந்தி வந்த மிகப்பெரிய அனகோண்டா பாம்பு ஒன்று அவளை அப்படியே சுற்றியது. அந்த பாம்பு சுருளுக்குள்ளிருந்து தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தாள். அவ்வளவு பெரிய விஷம் நிறைந்த அந்த அனகோண்டா தன் பிடியை திடீரென தளர்த்தியது. உடனடியாக அந்த மிஷனரியின் உடலை விட்டு இறங்கி மீண்டும் தண்ணீருக்குள் சென்று விட்டது. தனக்கு கிடைத்த இரையை அப்படியே விழுங்காமல் விட்டுவிட்டு ஒருபோதும் அந்த மலைப்பாம்புகள் செல்வதே இல்லை. ஆனால் அந்த மிஷனரியை சுற்றியிருந்த பாம்புக்கு தேவன் கட்டளையிட்டதால் அவளை விழுங்காமல் எந்த காயமும் ஏற்படுத்தாமல் அமைதியாக சென்று விட்டது. முதல் உதவிக்காக அவள் சேர்க்கப்பட்டிருந்த மருத்துவமனைக்கு பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு பெண் விரைந்து வந்தாள். நானும் என் மருமகனும் சேர்ந்து அந்த அனகோண்டா பாம்பை இவளை கொல்ல ஏவி அனுப்பினோமே என்றால் மிகுந்த ஆச்சரியத்துடன். தேவனுடைய பாதுகாப்பு மாத்திரம் எனக்கு இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக அவர்கள் நினைத்ததைப் போலவே எனக்கு நடந்திருக்கும் என்றால் மிஷனரி லாரி. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமாகிய நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் தேவன் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிறார். ஆகவே சத்துருவின் பயமுறுத்துதல்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. யாரோ எனக்கு செய்வினை வைத்து விட்டார்கள், ஏவல் வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் நாம் பயப்பட தேவையில்லை. அனைத்து இருளின் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் நமது தேவன் மேற்பட்டவர். நாம் தேவ ஜனமாக இருந்தால் தேவனுடைய பாதுகாப்பு நிச்சயமாக நமக்கு உறுதி. ஆகவே இனி இந்த காரியங்களை சிந்திக்காமல் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஒரு வழியாக உங்களுக்கு விரோதமாக சத்துரு வந்தால் 7 வழியாக அவர்களை சிதறி ஓடி போக பண்ணுவார் நமது தேவன். ஆனால் நீங்கள் தேவனுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறீர்களா என்று நிச்சயித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் எல்லா அந்தகார வல்லமைக்கும் உங்களை விலக்கி விடுவிப்பார். God bless you. Have a successful week ahead.